வாங்க பொங்கலை வச்சாச்சு. இன்னைக்கு உள்ள கொண்டு போய் வச்சு சாமி கும்பிடுவோம். ஏம்மா அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றட்டா? என்னத்தையா செய்யுங்க, ஒரு நல்ல உடுப்பை கொஞ்ச நேரம் போட்டிருக்கீங்களா? ஏம்மா சிறையா வருமா? எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு நாங்கள் எப்பவும் போடக்கூடிய பேண்ட் சட்டையை போட்டால் தான் நிம்மதியாக இருக்கும். அடுப்புக்கிட்டே நின்று வெக்கையாக இருக்குமா? சரி வாங்க போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அடுத்தது மத்தியானத்துக்குள்ளே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணணும். ஏம்மா மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு? பொங்கலுக்கு என்ன மட்டனு சிக்கன் தான் பண்ணுவாங்க. பச்சரிசி சாதம், சாம்பார், சக்கக்கறி, அப்புறம் துவையல், பப்படம், மூவாரி, அவ்வளோதான். இப்போ இதுவா பண்ண போகிறேன்? யாந்தி இதானே பண்ணுவாங்க. இம்மா பாயசம்லாம் எதுவும் பண்ண மாட்டியா? இன்னும் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கலாம், அதே சாப்பிடுங்க. இம்மா எனக்கு பால் பாயசம் வேணும். எதையா ஒன்று பண்ணுவோம் டி. வாங்க ஆளுக்கு ஒரு வேலையாக பண்ணிட்டாங்க. கொஞ்சம் காய்கறியெல்லாம் நறுக்கிட்டாங்க. போங்க போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா. அந்த சக்கையை போட்டு அறியதுக்கு முன்னாடி எனக்கு ஜீவனெல்லாம் போயிடும். அதனால சாம்பாருக்குள்ளே காய்கறியெல்லாம் எடுத்து தர மக்களே. ஆளுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. இன்னைக்காவது டிவியில் ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா இப்போவும் நீ வேலை தந்துட்டு இருக்க. இது ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாதானே கொள்ளலாம். எல்லாத்தையும் போட்டு நானே செஞ்சுட்டு இருக்க முடியுமா? இவ்வளோ நேரம் அடுப்புக்கிட்ட நின்னாச்சு. இனி போயிட்டு மத்தியானத்துக்குள்ளே சமையலை பண்ண வேண்டியது இருக்கு. ராணிகா, மகாலட்சுமி, என்ன லட்சுமி இந்நேரம் வந்திருக்கால இருக்கு? பொங்கலெல்லாம் விட்டு முடிஞ்சாச்சா? ஆமாக்கா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. காய்கறி எல்லாம் பூ மாதிரிட்டு எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணி வை மக்களே அப்படின்ட்டு. அப்படியா? சரி சரி. ஜனனி என்ன பண்ணுதா? இவ்வளோ நேரம் அடுப்புக்கிட்டே நின்று எல்லாரும் டயர்டாயாச்சு. அதனால எல்லாருக்கும் டீ போடுங்கன்னு போயிருந்தா. அந்த கேப்பில் நான் ஓடி வந்திருக்கேன்க்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதுக்கு. என்ன லட்சுமி? ஏக்கா நம்ம நாட்டு செயின் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை ஜனனி கழுத்தில் போட்டு விடலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால நீங்களும் வாங்க, பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. தாலியை பிரித்து கோர்த்துருவோம். அதை இன்னும் போட்டு விடலையா? இல்லைக்கா பொங்கல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பீரோக்குள்ளே தான் வச்சிருக்கேன். தாலி கட்டும் போது தான் நம்ம யாரும் பார்க்கலாக்கா. பெரியவங்களாம் யாருமே இல்லை. அதான் சரின்ட்டு உங்களையும் கூப்பிட்டு அப்படியே சின்ன பொண்ணையும் கூப்பிட்டு, சின்ன பொண்ணுக்கு மாமியார் நிற்காமலாம் அவங்களையும் கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படியே வேற யாரையும் கூப்பிடலையோ? இல்லைக்கா வேற யாரையும் கூப்பிடல. எல்லாரும் வீட்டில் பொங்கல் விடக்கூடிய வேலையாக பிஸியாக இருப்பாங்க. அதனால சரி நீங்கள் பொங்க விட்டுட்டீங்கன்னா உங்களையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். இங்கே பொங்கல்லாம் விட்டு முடிஞ்சலாக்கா, ஒரு 8 வந்துட்டு போங்களேன். ஆமாம் பொங்கல்லாம் விட்டு முடிஞ்சாச்சு. இன்னொரு பிள்ளைங்ககிட்ட காய்கறியெல்லாம் நறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிக்கா அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, பிள்ளைங்ககிட்ட எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு உள்ள எதுவும் வேலை இருக்குன்னா இது பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வாங்க. நான் அதுக்குள்ளே சின்ன பொண்ணையும் கூப்பிட்டு அவங்க மாமியாரையும் கூப்பிட்டுட்டு வரேன். அப்படியே சரி லட்சுமி, நான் வந்திருக்கேன் ஒரு 10 நிமிஷம். சரிக்கா வேற யார்ட்டையும் சொல்லாண்டா, நீங்கள் மட்டும் வாங்க, பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. சரி நான் கூட்டிகிட்டு வரேன். சத்யாச்சு வாணி 2 பேரும் வாங்க என்ன? சரி சரி ராணியக்கா எனக்கு லேட் ஆகிட்டு நான் போகிறேன். சரி லட்சுமி. லட்சுமிக்குள்ள சாரி கடையில் வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு முழிப்பாவே தெரியல. ஆனால் இப்போ அவள் கட்டிட்டு வந்துட்டு அழகா இருக்கு. சரிட்டி அங்கே போனோம்ல, ட்ரெஸ் எல்லாம் மாட்டாண்டா, போயிட்டு வந்துடுவோம். உள்ளே போய் உங்கள் அப்பாட்டையும் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவோம். வந்ததோடு எல்லா வேலையும் பண்ணிடுவோம். சரிம்மா. ஆதி ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்டா. என்ன ஒரு ஃபோன் கிடையாது, மெசேஜ் கிடையாது, பயங்கர பிஸியோ? சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2-3 நாளாக கொஞ்சம் வெளியெல்லாம் போக வேண்டியது இருந்துச்சு. அம்மாவும் தங்கச்சி எங்கேயுமே இப்போ கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது. ஒரே பிஸி ஆகிட்டேன். அதனால் அவங்கள தான் 2-3 நாளாக வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல. ஓ அப்படியா? சரி சரி. நானும் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிட்டியோன்னு நினச்சேன். என்ன இன்னைக்கு சுவானியை பார்க்க போகலையோ? இல்லை ஆதி நான் போகலை. என்னாச்சு கார்த்தி? சுவானி பற்றி கேட்டதுமே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டேன். 2 பேரும் எதுவும் சண்டை போட்டுக்கிட்டீங்களோ? இல்லைடா எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நான் அவளை அடிக்கடி மீட் பண்ணுறது பேசுகிறது இதெல்லாம் எங்கள் சின்ன பொண்ணாக்காவுக்கு தெரிஞ்சிட்டு அவங்க என்னை பிடிச்சி திட்டாங்க. ஐயோ அப்படியா? அப்போ எங்கள் அத்தைக்கும் தெரிஞ்சிருக்குமே, அவங்க கண்டிப்பாக போட்டு கொடுத்துருப்பாங்க. இல்லை எங்கள் அக்கா போட்டெல்லாம் கொடுக்கல. ஆனால் என்ன தான் பிடிச்சி நல்லா கத்திட்டாங்க. சின்ன பிள்ளை அவள் பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கேன், உனக்கு அறிவில்லையா அப்படி இப்படின்னு. ஏற்கனவே எனக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் அக்காவும் சொன்னதுக்கப்புறம் தான் யோசித்தேன், கரெக்டு தானே, படிக்கக்கூடிய பிள்ளை, நான் எப்படி அவள் பின்னாடி சுற்றுறதெல்லாம் நல்லா இருக்காது தானே. டேய் எந்த காலத்தில் தான் இருக்க? இப்போவும் இப்படியே யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உனக்கு அவளை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பார்த்துட்டு வந்துரு. இல்லாடி என்னதான் இருந்தாலும் எங்கள் அக்கா சொன்னது கரெக்டு தான். அவள் இப்போ தான் +2 படிக்கிறா. +2 படித்து முடிச்சு இன்னும் காலேஜ்க்குலாம் போகணும். இப்போவே நான் அவள் பின்னாடி இப்படி சுற்றுறதெல்லாம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவள் படிப்பையே நிப்பாட்டிடுவாங்க. என்னால் அவள் படிக்கிறது நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா படிப்புக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் பொங்கல் சும்மா நான் போய் பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் போகலை. அவளும் எனக்கு கால் மெசேஜ் எதுவுமே பண்ணல. இல்லைன்னா இந்த 2 நாளில் ஒரு வாட்டியாச்சும் கால் பண்ணியிருப்பா. அவளும் அதே தான் ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதனால் நானும் அவளை டிஸ்டர்ப் பண்ணலை. டேய் என்னடா நீங்கள் கார்த்தி இப்படி தான் நீங்கள் பார்க்காம பேசாமல் இருக்கீங்களோ எனக்கு தெரியல. நான் இங்கே இவ்வளோ நாள் ஆச்சு, எனக்கு நந்தினியை பார்க்காம இருக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி பொங்கல் முடிச்சதோடி நாளைக்கே நான் ட்ரெயின் ஏறலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தா பக்கத்துலேயே இருந்துட்டு பார்க்காம பேசாமல் இருக்கீங்க. எப்படி தான் இருக்கீங்களோ தெரியல மச்சான். இந்த 1 இயராச்சும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். அவளுக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கணும்னா அவள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதினா தான் முடியும். நான் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தாலும் முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால நானும் அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டேன். சரி உனக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணணும்டா. அதனால தான் நாளைக்கு வந்துட்டுருக்கேன். ஜனனி உனக்கு ஃபோன் பண்ணலாம். ராம் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. அதனால இப்போ எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க.
திருப்பி இந்த வீட்டுக்கு வருவாங்களா இல்லையான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இப்போதைக்கு அங்கே தான் இருக்காவ எல்லாரும். ஆமாடா, ராம் எனக்கு ஃபோன் பண்ணா. ஜனனி மெசேஜ் தான் பண்ணா, பிஸியாக இருக்காப்புல இருக்கு. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். ஆனால் அங்கே அந்த அளவுக்கு வசதி இல்லை, அவள் இருந்துருவாளா இல்லையான்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பேசாமல் இப்போ இருக்க வீட்டிலேயே வந்து அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணலாமா? ஏன்னா ஒன்றுக்கு 3 பெட்ரூம் இருக்குது, எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். என்னன்னு தெரியல, அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஆதி அண்ணா. என்னம்மா? அண்ணா உன்னை அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. நீ போ கீர்த்தி, நான் என்ன வரேன். சரிண்ணா. ஆதி கீழே வா, சாப்பிடணும்ல, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சரிம்மா, நீங்கள் போங்க, நான் வரேன் 2 நிமிஷம். சரி சட்னு வா, ஆறிடும். சரிம்மா. மச்சான், நான் உனக்கு திருப்பி ஃபோன் பண்ணிக்கேன்டா, எங்கள் அம்மா சாப்பிட கூப்பிடுங்க. சரிடா, எங்கள் அம்மாவும் சாப்பிட கூப்பிடுறாங்க, நானும் போயிட்டு வரேன். சரி, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணிக்கேன். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிடா, நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி பாய். சரி கார்த்தி, நான் ரீச் ஆகிட்டு ஃபோன் பண்ணிக்கேன். ஓகே பாய். சுவானியை மீட் பண்ணணும் போல தான் இருக்குது, என்ன பண்ணுறதுக்கு? நான் மட்டும் அங்கே போனேன், அக்கா கண்ணில் மாட்டினா அவ்வளோதான். மறுபடியும் நீ வந்துட்டியான்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. சுவானி எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறா, மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறா. பேசாமல் தூரமாக நின்று ஒரு வாட்டியாவது அவளை பார்த்துட்டு வரணும், இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. இக்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. இக்க வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா லட்சுமி, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? ராணிக்கா வாங்க, சின்ன பொண்ணு வா. ராணிக்கா பிள்ளைங்க எல்லாம் இங்க வந்ததோடு என்ன ஓடியாச்சு பூமாரியை பார்க்க போறேன் அப்படின்ட்டு. அப்படியே சரி சரி, அவங்க பேசிட்டு இருக்கிற ஜனனி அங்கதான் இருந்தா. என்ன லட்சுமி அக்கா, வரவேற்பு எங்க மாமியாருக்கு மட்டும்தானா? என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீ எப்பவும் வருவேல சின்ன பொண்ணு, அதனாலதான். வராதவங்க வரும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல. நீ நம்ம வீட்டு பிள்ளைல, அதனாலதான். சரி சரி, இப்படி எதையாவது சொல்லி சமாளிச்சிருங்க. சித்தி வாங்க, சித்தி சின்ன பொண்ணக்கா வாங்க. சித்தி இவங்க யாரு? ஜனனி, இது சின்ன பொண்ணாக்கா மாமியாரு, அந்த அண்ணன் இருக்காவல்ல அவங்க அம்மா. ஓ அப்படியா, நான் பார்த்ததே இல்லல, அதான் தெரியல. வாங்க ஆண்டி. ஆமா, நானும் உன்னை இப்பதான் பாக்கேன். லட்சுமி, நல்ல அழகான மருமக கிடைச்சிருக்கே உனக்கு. நாமளே பார்த்திருந்தாலும் இவ்வளவு அழகான மருமக கிடைச்சிருக்குமா? ஆமாக்கா. சரி சரி இருக்கட்டும். என்னம்மா படிச்சிருக்க? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ஆண்டி. அப்படியா? அப்ப வேலைக்கு எதுவும் போகலையா? இல்ல ஆண்டி, வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணல. சரி சரி, வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணுமா, ஏன்னா வீட்லயே சும்மா இருக்கும்போது போர் அடிக்கும்ல. சரி ஆண்டி, கண்டிப்பா. ராணேக்கா, என்ன சின்ன பொண்ணு? எங்க மாமியார் எனக்கு தான் இப்போ ஆப்பு வச்சுச்சு. ஏன் சின்ன பொண்ணு? ஆமாம், நானும் படிப்பை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. அப்புறம் வேலைக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. நான் எதுவும் ட்ரை பண்ணவே இல்லை. இப்போ வீட்டில் சும்மா தானே இருக்கேன், அதுவும் சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சு. என்கிட்ட டைரெக்டாக எதுவும் சொன்னால் நான் எதுவும் சண்டை போட்டுருணும்னு பயந்து இன்டைரக்டாக சொல்லுதாம்மா. அவங்க சொல்ல மாதிரி ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாம்ல சின்ன பொண்ணு. வீட்டை சும்மா இருக்கிறதுக்கு வேலைக்கு போன மாதிரி இருக்கும், டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும், பணம் வந்த போலயும் இருக்கும். ஏக்கா, எனக்குலாம் அதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைக்கா. எனக்கு இப்படி வீட்டில் ஜாலியாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அழகாக இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. வேலைக்கு போகிறதெல்லாம் ஒரு பெரிய தொல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அது என்னட்ட ஸ்ட்ரெஸ்ஸோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கண்டவங்கள நிற்க வச்சே பேசிட்டே இருக்கேன். அக்கா இருங்கக்கா, நான் காஃபி தான் போட சொல்லேன். ஒன்றும் வேண்டாம்மா, காலையில் இப்போ தான் குடிச்சிட்டு வரேன் காஃபி. இருக்கட்டுக்கா, அடுப்புக்கிட்டே நின்று இருப்பீங்களா? இருங்க, ஆளுக்கு ஒரு டம்ளர் காஃபி இல்லைன்னா ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டா? ஏக்கா ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க, ஒரே வெக்கையாக இருக்குது. ஜூஸ் குடித்தா கொஞ்சம் இதமாக இருக்கும். ஜனனி, நீ பேசிட்டுமா, அப்போ ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஜூஸ் ஃப்ரிட்ஜில் போட்டு தானே வச்சுருக்கோம். ஆமாம்மா, பொங்கலுக்கு எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி காலையிலே கலக்கி வச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் பேசிட்டுங்கத்தையும் நான் எடுத்துகிட்டு வரேன். அப்படியா? சரிம்மா, இந்த கிளாஸ் டம்ளர் எல்லாம் அந்த ஷெல்ஃபில் வச்சிருக்கேன், எடுத்து கழுவிட்டு அதில் ஜூஸ் ஊற்றி கொண்டு வா. சரி தே. பரவாயில்ல, மருமவ சொன்னதோடி கேட்கால. ஏக்கா, நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க, இருங்கக்கா. சரி சரி இருக்கேன். லட்சுமிக்கா வாங்க, நீங்களே இருங்க. இருக்கட்டும்மா, நேரம் ஆயிட்டு இன்னும் போயிட்டு வீட்டில் மத்தியானத்துக்குள்ளே சாப்பாடு எல்லாம் பண்ணணும்ல. ஆமாம், இனி பூமாரிட்ட சொல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி தாலி பிரித்து போத்தடோடி மத்தியானத்துக்குள்ளே சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியதான். ஏக்கா, நீங்கள் ஏன் வசந்திட்ட சொல்லலை? நீ இதை பற்றி தெரிஞ்சதோடி அவ்வளோதான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு வருவா. சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான், என்ன செய்துக்கு அவள் வாயை கட்டுப்படுத்த மாட்டேங்கால. இது செஞ்சாலும் எதுலையாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டு வருவா. இப்போ வேற நான் 5 பவுன்ல தாலி செயினை வாங்கி வச்சிருக்கேன்னா இன்னும் அடுத்து அதுக்கு என்னெல்லாம் சொல்லுவான்னு தெரியாது. நல்ல நாள் அதுவுமா அவள் வாயில இருக்கிறத கேட்டு எங்களுக்கு மண்டையை கலத்தி விட்டுட்டு போயிடுவா. ஆமாம், நானும் அதான் நினச்சேன், என்ன வசந்திட்ட மட்டும் இப்படி சொல்லலையே அப்படின்ட்டு. உமானாலும் சரி, அவளுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். இவகிட்ட சொல்லலை நோடி நீ சண்டைப்பட வருவாள அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ சொல்லணும் கரெக்டு தான். ஆமாம், அது வாயை மட்டும் கொஞ்சம் அடைச்சிட்டுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனி எடுக்க போகும்போது அவகிட்ட சொல்லலை, அதனால கூப்பிடணுன்னு தான் நினச்சேன். இங்கே வந்து நின்றுட்டு எதையாவது சொல்லிட்டு இருப்பா, இவளுக்கும் பிடிக்கவே செய்யாது. அதான் சரின்ட்டு அப்படியே விட்டாச்சு. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏமா, என்னடே புது மாப்பிள்ளை, பட்டு வேட்டி சட்டையோட சுற்றிக்கிட்டு திரிய? ஐயக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் அம்மா எடுத்து தந்தாவா போட்டிருக்கேன்.
இன்னும் புது மாப்பிள்ளை கலை போகலையே உன் முகத்துல இருந்து. என்னக்கா எல்லாரும் வந்துட்டால இருக்கு? என்ன நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதோ? சேச்சா அப்படி சொல்லல. பொங்கலுக்குமா காலையில வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். அதுவா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடும். இது சர்ப்ரைஸா? நீங்கெல்லாம் வந்ததே பெரிய சர்ப்ரைஸு. வாங்க தே, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. ஆமா, எப்பமோ பார்த்தது. அதுக்கப்புறம் நானும் இங்க வரல. ஒரு வாட்டி வந்தேன், அப்போ நீ இங்க இல்ல, வெளிநாட்டுல இருந்த. ஆமா தே, நல்லா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்காங்க? அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. இப்பெல்லாம் கொஞ்சம் நடக்க முடியல, காலு வலி முதுகு வலின்னு படுத்துட்டாரு. அதனாலதான் கூட்டிட்டு வரதே இல்ல. அப்படியா? சரி சரி, நான் கேட்டதை சொல்லுங்க. சரி மக்களே. ஏக்கா நீங்களாம் உள்ள வாங்கக்கா. ராம் நீ உள்ள வா, ஜனனியும் கூப்பிடு. என்னம்மா ஒரே சர்ப்ரைஸா இருக்கு 2-3 நாளாவே? என்ன விஷயம்? மக்களே சொல்லுங்க. சரி சரி, நான் வாரி. ஏத்தே வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. சின்ன பொண்ணக்கா உள்ள வாங்க. நாங்க இதுலயே நிக்க லட்சுமி, நீ வேணா போய் எடுத்துட்டு வா, ஜனனியும் கூப்பிட்டு. அப்படியா? சரி, அப்போ நான் பூஜா ரூம்குள்ள வச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆமா, பூஜா ரூம்குள்ள வச்சு கொடுக்கறதா நல்லது. நீ எடுத்துட்டு வாமா. பூஜா ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க வாரோம். வாங்கக்கா உள்ள வாங்க, நான் கூப்பிட்டு வரேன். என்ன சின்ன பொண்ணக்கா ஒரே சஸ்பென்ஸா இருக்கு? என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணுமே புரியலையே. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் புரிஞ்சிடும்.